முதல்ல இதை ரிவ்யூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில தான் இருந்தேன். ஏன்னா போக்கோவோட பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் போக்கோவோட ரெட்மியை தான் யூசர் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்காக இதோட ரிவ்யூ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ ரெட்மியோட நோட் 13 ப்ரோ எப்படி இருக்கு? முதல்ல டிசைன் அப்படின்னு பார்த்தா ஒரு சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, பட் என்ன கிளாஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. முக்கியமாக அதில் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கேப்சர் பண்ணல, ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே ரெட்மியோட பிராண்டிங் இருக்கு. மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமராஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்குள்ள கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நிறைய கலர்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ரோ பிளஸ்ல கொடுத்திருந்த அந்த கலர்ஸ் எல்லாம் இங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேமராவுக்கு தனி ரிங் கொடுத்து சோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா பண்ணிருக்காங்க. அப்புறம் எட்ஜஸ் எல்லாமே இப்போ வரக்கூடிய ட்ரெண்ட்ல ஃபிளாட்டா தான் கொடுத்திருக்காங்க. மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 187 கிராம் இருக்கு. திக்னஸ் 7.98 mm இருக்கு. 5000 mAh க்கு மேல பேட்டரி பேக்கப் இருந்தாலுமே வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணிருக்காங்க. அதனால சிங்கிள் ஹேண்ட்ல பிடிச்சு யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கு. ஓவரால் டிசைன் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. பட் ப்ரோ பிளஸ்ல பார்த்தோம் அப்படின்னா IP68 ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஹைலைட்டா பார்க்கப்பட்டது. ஆனா இந்த மொபைலுக்கு IP54 ரேட்டிங் மட்டும் தான். இது வெறும் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் மட்டும் தான். இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட்டே இதோட டிஸ்ப்ளே தான். ப்ரோ பிளஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. பட் இங்க ஃபிளாட்டான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. எனக்கு கர்வ்டு டிஸ்ப்ளேவை விட ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க 6.67 இன்ச்ல 1.5K POLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அது போக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. அதுக்கு அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஒரு 4 ஸ்டேஜஸ்ல கொடுத்திருக்காங்க. 30 ல இருந்து 120 வரைக்கும் நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அதுவே எடுத்துக்கிறோம். டச் சாம்பிளிங் ரேட் 240 Hz கொடுத்திருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. 100% DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்ல விவிடா இருக்கு. ஆனா இந்த டிஸ்ப்ளேக்கு HDR சப்போர்ட் கிடையாது. டிஸ்ப்ளே இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது கலர்ஸ், வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், பிரைட்னஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. அவுட்டோர்ல பார்க்கும்போது டைரக்ட் சன்லைட்ல பார்த்தாலுமே நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. இதோட பீக் பிரைட்னஸ் 1800 nits கொடுத்திருக்காங்க. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே இதுல பெட்டரா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஹைரஸ் சப்போர்ட்டோட இருக்கு. பாட்டம்ல வந்து ஒரு 60% மேல வந்து ஒரு 40% இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இயர் பீஸோட அந்த ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. மியூசிக் கேட்கும்போதும் சரி, வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, ஒரு சூப்பரான நல்ல லவுடான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அது போக இதுல 3.5 mm ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. வயர்டு ஹெட்போன்லயுமே சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இது போக இந்த டிஸ்ப்ளேக்கு வைட் ஒன் எல்லோன் சப்போர்ட் இருக்கு. TUV ரெகன் லைட் சர்டிஃபைடு இருக்கு. பட் டிஸ்ப்ளேயோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸோட ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல மத்த மொபைல்ஸ்ல எல்லாம் ஆஃபர் பண்றது கிடையாது. இவங்களோட பிராண்ட்ல மட்டும் தான் இருக்குது. சோ அந்த விதத்துல இங்க ஒரு பெஸ்டான ப்ரொடக்ஷனும் கொடுத்திருக்காங்க. அது போக இதுல ஸ்கிராச்சஸ் இதெல்லாம் ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. இது போக Xiaomi மொபைல்ஸ் அப்படினாலே பொதுவா சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. ஆனா அது ரொம்ப கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. பட் அது ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இங்க ஃபேஸ் அன்லாக் இருக்கு. அடுத்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா Snapdragon 7s Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்ல கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இப்ப லேட்டஸ்டா வந்த மொபைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா MediaTek ப்ராசஸர் தான் பெரும்பாலும் கொடுக்குறாங்க. பட் Redmi வந்து Snapdragonல எடுத்துட்டு வந்தது ரொம்பவே நல்ல விஷயம். பட் இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா AnTuTu ஸ்கோர் நம்ம செக் பண்ணப்ப 5,65,000 வருது. அது போக CPU throttle டெஸ்ட் பண்ணாலுமே இங்க 71% வரைக்கும் தான் அந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. கொஞ்சம் throttle இஷ்யூ வந்து இருக்குது. நீங்க ஒரு நார்மல் கேமரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய இஷ்யூ இருக்காது. பட் நீங்க ஒரு ஹெவியான கேமரா இருக்கீங்க, கண்டினியூஸா ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த throttle இஷ்யூ வந்து உங்களுடைய கேம் ப்ளேவை பாதிக்கும். அப்பப்போ ஃப்ரேம் டிராப், அந்த லாக் இதெல்லாம் வரதான் செய்யுது. அந்த throttle இஷ்யூவை ஏதாவது அப்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுபோல இங்க ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக VC கிராஃபைன் ஷீட்டும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு லிட்டில் பிட் வார்ம் இந்த மொபைல்ல இருக்க தான் செய்யுது. ஓவரால் இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா போக்கோட F5 ல இருக்குது. அவங்களோட லேட்டஸ்டான X6 Proல இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸர் கொடுத்திருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸரையாவது இன்னும் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்திருந்திருக்கலாம். RAM அண்ட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. பட் Pro Plusல பார்த்தா அப்படின்னா LPDDR5 டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை விட இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அதோட இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த டைம் அந்த 5000 அப்படின்னு இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 5100 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துட்டாங்க. அது போக 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது எப்படி பார்த்தாலுமே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour கிட்ட டைம் எடுத்துருது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெஸ்டான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல் இந்த செக்மென்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இங்க Snapdragon ப்ராசஸர் இருக்கு.
இருக்கிறது தான். நீங்க ஒரு நார்மல் யூசரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். நீங்க கொஞ்சம் ஹெவி யூசரா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு டே டைமுக்கு பேட்டரி லைஃப் வரும். சோ ஒரு பெட்டரான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸோட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அடுத்து இந்த மொபைல்ல பிராண்ட் ரொம்ப ஹைலைட் பண்ண விஷயம்னா கேமரா. இங்க பிரைமரி சென்சாரா 200 மெகாபிக்சல்ல சாம்சங்கோட ISO செல் HP3 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. EAS OAS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரெண்டு கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஒரு 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ சென்சார். இந்த மேக்ரோலாம் பெருசா யூஸ் இல்ல, எதுக்கு தான் அதை கொடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்க அதிகமா இந்த மேக்ரோ கேமராஸ் யூஸ் பண்றீங்களா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது டீடைல்ஸ் நல்லா இருக்குது, ஷார்ப்பாவும் இருக்குது. பட் எக்ஸ்போஷர் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வேரி ஆயிட்டே இருக்குது. முக்கியமா சன்லைட் வந்து பின்னாடி இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபேஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வந்து பெட்டரா இல்ல, கொஞ்சம் ஒரு ஷேடான போட்டோஸ் மாதிரி தான் இருக்கு. இதை ஏதாவது அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த கலர்ஸ் எல்லாம் ஓரளவு நேச்சுரலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சில நேரம் கொஞ்சம் ஈவினிங் டைம் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். போர்ட்ரைட் ஷாட்ல எல்லாம் அந்த எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. நார்மல் போட்டோவோட போர்ட்ரைட் ஷாட்ல அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா எடுத்து தருது. அல்ட்ரா வைட் போட்டோஸ் அப்படின்னு பார்த்தா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லைங்க, ஏன்னா 8 மெகாபிக்சல் தான். அந்த போட்டோஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா கிடையாது. அதே மாதிரி மேக்ரோ போட்டோஸ்ல வந்து ரொம்பவே நாய்ஸ் அதிகமா இருக்குது. பெரிய அளவுல குவாலிட்டியான போட்டோஸ் இதை யூஸ் பண்ணி நம்மளால எடுக்க முடியல. வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல சொல்லிக்கிற அளவு கிடையாது, ஏன்னா இதே செக்மெண்ட்ல இதோட பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் அதிகமா இருக்கு. வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இது போக ஸ்டேபிளா வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா OIS ஆன் பண்ணி எடுத்தா 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. OIS ஆன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அப்படியே இங்க செல்ஃபி கேமராக்கு வந்தோம் அப்படின்னா இங்க 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாவே ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்லாவே எடுத்து தருது. அதுலயும் இந்த போர்ட்ரைட் ஷாட்ல எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. டீடைல் நல்லா இருக்கு, ஷார்ப்பாவும் எடுத்துக்க முடியுது. எக்ஸ்போஷர் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. இந்த செக்மெண்ட்ல செல்ஃபி கேமரா பெட்டரா இருக்கக்கூடிய மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். பட் செல்ஃபி கேமரால வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 1080 60 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதோட பெர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவுல சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. சோ ஓவரால் இந்த வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் அல்ட்ரா வைட் கேமரா மேக்ரோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தா இவங்க Note 12 சீரிஸ்ல என்ன பண்ணாங்களோ அதே மிஸ்டேக்கை இங்கேயும் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 MIUI 14 ல தான் வருது. அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டேட் வரைக்கும் இதுக்கு Android 14 கான அப்டேட் வரல. ரொம்ப சீக்கிரத்திலே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணாங்க. எப்பதான்டா கொடுக்க போறீங்க அந்த ஹைப்பர் OS அப்டேட் அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. சோ லாஸ்ட் டைமும் அப்படிதான் சொன்னாங்க, ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ தான் அந்த அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணாங்க. இந்த டைமும் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இது போக இவங்களோட UI எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ், நிறைய விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படினாலுமே எல்லாருமே அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் நிறைய கொடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் எக்கச்சக்கமா வந்துட்டே இருக்குது. முக்கியமா இந்த கிளான்ஸ் ஆட்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கடுப்பேத்துது. அதை டிசேபிள் பண்ணா கூட சில நேரம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆன் ஆயிடுது. சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டான OS இல்லாம Android 13 ல லான்ச் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு பார்த்தா இங்க 3 OS அப்டேட் கொடுப்போம், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் எப்போ கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்டான டைம்லியான அப்டேட் கொடுக்கணும். கரண்ட்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்லயே லான்ச் பண்ண முடியாதவங்க கரெக்டான டைம்ல அப்டேட் மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ப முடியுமா? இதோட சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இங்க 2 சிம் தான் போட முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். ஆனா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது. அதனால 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வாங்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இது போக Bluetooth version 5.2 Wi-Fi 5 இதெல்லாமே இருக்கு. இந்த மொபைல்ல NFC கிடையாது. Pro Plusல NFC இருக்கு. பாக்ஸ் கண்டென்ட்னு பார்த்தா Redmi Note 13 Pro மொபைல் இருக்கு. அதுக்கான ஒரு ரப்பர் கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு, சிம் எஜெக்டர் பின் இருக்கு, USB to Type C கேபிள் இருக்கு, 67 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128 26000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும், 8+256 28000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும், 12+256 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் சேல் பண்றாங்க. அது போக இது லான்ச் ஆகும்போது ஆஃபர் அப்படின்னு பார்த்தா 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு கார்டு ஆஃபரோட. இப்போ ஆஃபர்ல பார்த்தோம் அப்படின்னா 23500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வாங்குறத விட இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 20000 ரூபாய்க்குள்ள ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த டைம்ல வாங்குனீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும். இல்ல இதே பிரைஸ்க்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிசைன் இருக்கு, ஒரு சூப்பரான பில் குவாலிட்டி இருக்கு, ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பட் என்ன HDR சப்போர்ட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவுல இல்ல, ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல கேமர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பார்த்தாது. ஒரு நார்மலான யூசருக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்காது. மத்தபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ்மே ஸ்மாரா தான் இருக்கு. பட் லேட்டஸ்டான சாஃப்ட்வேரும் இதுல கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா இந்த பிரைஸ்க்கு செக் பண்ணி பாருங்க. பட் வெயிட் பண்ணி 20000 ரூபாய்க்குள்ள வரும்போது வாங்குனீங்க அப்படின்னா உண்மையாவே பெஸ்டா இருக்கும்.